கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தற்போது அதிமுகவில் முன்னாள் பொதுச் செயலாளர் இருந்த, தற்போது வரைக்கும் அவங்க தான் பொதுச் செயலாளர்னு சொல்லப்படுகிற சசிகலா அவர்கள் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. பல்வேறு இடங்களில் நான் வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற ஒரு கருத்து ஒட்டி அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் திடீர் இட்லி திடீர் சாம்பார், அதாவது சசிகலா அவர்களே திமுகவோட பீட்டுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அது 2 மாசத்துக்குள்ள எப்படி வேட்பாளராக போட முடியும்னு ஒரு கருத்து வச்சிருந்தாலும், இன்னொரு புறம் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்துறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா தற்போது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற முன்னர் பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க, கடுமையாக சாடி பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 2026 சட்டப்பேரவை தேர்தலின் அரசியல் களம் ஒரு வித்தியாசமான முறையிலே செல்லும் என்று நான் கருதுகின்றேன். கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை வலு சேர்க்க வேண்டும், மதவாதத்துக்கு எதிர்ப்பாக ஓரணியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு பொது கருத்தான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்று கருதுகின்ற RSS சங்பரிவார் கூட்டத்திற்கு எதிராக சுயமரியாதை உள்ள சக்திகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வலு சேர்க்கின்ற அடிப்படையிலே ஆதரவு சக்திகள் பெருகி வருவதை, குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு சக்திகள் பெருகி வருவதுதான் முதல் முறையாக தமிழக அரசியல் களத்திலே காண்கின்றேன். காரணம், நம்முடைய மண்ணிற்கு, இந்த கலாச்சாரத்துக்கு எதிரான மதவாத சக்தி தமிழகத்திலே தலை தூக்கி விடக்கூடாது என்று கருதுகின்ற காரணத்தால் ஓரணியில் வலுவான சக்தியில் திரளுவதாக கருதுகிறேன். என்னுடைய பார்வையில், என்னை பொறுத்தளவில் நான் நடத்துகின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தீர்க்கமான தெளிவான முடிவோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சக்திகள் பாஜகவோடு துணை கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் பாஜகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி. அதற்காக எங்களுடைய குரல் தொடர்ந்து வலிமையான குரலாக, முதல் குரலாக என் தலைமையிலான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திகழும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஓகே, நான் சில நியாய தர்மங்களை பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். அதுக்காக ஒரு அந்த பக்கம் போடுவார், இந்த பக்கம் நான் விலையே போகாதான். நான் விலை போயிருந்தா 3 தடவை அமைச்சராக இருக்கணும். இப்போ கூட சொல்றாங்க, நாங்கள் சீட்டு உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்போம், கொள்கைக்காக கேட்போம், கொள்கைக்காக வலுவான அணியில நிற்போம். சீட்டு இல்லையா, சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ நான் அரசியல் களத்துக்கு வரல, கொள்கை லட்சியத்திற்காக வந்திருக்கிறோம். நாங்கள் கொள்கைவாதிகளாக எங்கள் வாழ்க்கையை, வரலாறை அமைத்துக் கொள்கின்றவர்கள். அதனால நாங்க எந்த எதிர்பார்ப்புமின்றி அரசியல் களத்துல கொள்கை லட்சியத்துக்காக நிற்கிறாங்க. அதனால நான் சில நியாயங்களை, சில பக்கம் இருக்கிற நியாயங்களை யாருக்கு ஒளிவு மறைவு, ஏன்னா நான் யார்கிட்டையும் விலையை போகாதவன், என்னை விலைக்கு யாரும் வாங்க முடியாது, என் தலை அப்படிப்பட்ட தலை. அதனால நான் யாருக்கு விலைக்கும், கொள்கைக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குனே தவிர, பெரியாரின் திராவிட கருத்தியலுக்கு மட்டும்தான், சமூக நீதிக்கு மட்டும்தான் தலை வணங்குனே தவிர வேற எதற்கும் தலை வணங்காத சுயமரியாதைக்காரன். அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் அரசியல் களத்துக்கு இன்றைக்கு இவ்வளவு வேகமாக வர வேண்டிய காரணம் என்னன்றதை டிடிவிக்கு தெரியாதா? எங்களை விட அவருக்கு அதிகமா தெரியும். நாங்க சின்னம்மா கிட்ட ஒரு சிங்கிள் டீ வாங்கி கூட சாப்பிடாதால். இன்னைக்கு டிடிவி தினகரன் அடையாளமே சின்னம்மா சசிகலா தானே. சின்னம்மா சசிகலா இல்லைன்னா ஹூ இஸ் டிடிவி தினகரன்? அவருக்கு அடையாளம் என்ன, ஐடென்டிஃபை என்ன? உனக்கு அடையாளமே அவங்களுடைய சகோதரி மகன்றதை தவிர வேற என்ன அவருக்கு அடையாளம்? அதனால அவரு அளவோட பேசணும் அரசியல் களத்துல. அவங்க இன்னைக்கு கடந்த சிறையிலிருந்து வந்த தினத்துல தமிழ்நாட்டில் 2021 தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கினேன்ட்டாங்க. தொடர்ச்சியாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் சொல்றாங்க, அவங்களுடைய கோரிக்கை அதுதான். ஆனா இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியை நடத்துறவங்களை விட தியாகம் பண்ணவங்க
இந்த கட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி தூக்கி நிறுத்தப்பட்டதற்கு காரணம் சின்னம்மா அவர்களும் அவருடைய கணவர் நடராஜன் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. சர்வபரி தியாகம் பண்ணாங்க. அவங்க ஒரு வழக்குல சென்னை சிறையில் இருக்கும்போது, நீங்க இந்த வழக்கை ஒத்துக்கொண்டு அல்லது நாங்கள் சொல்லுகின்ற இடத்திலே கையெழுத்து போட்டு விட்டு வெளியே சென்றால் உங்களுக்கு வழக்கு இல்லைன்னு அன்றைக்கு தூது விட்டப்பட்ட நேரத்தில் கூட ஜெயலலிதா அம்மா மேல என்னென்ன வழக்கு இன்னும் போடணும்னு இந்த அரசு நினைக்குதோ அத்தனை வழக்கையும் அவங்க மேல போடாத என் மேல போடு, நான் எத்தனை வருஷம் ஜெயில் இருக்கேன்னு சொன்னவங்க. எடப்பாடி சொல்ல முடியுமா? டிடிவி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்க அவங்க இவ்வளவு வேகமா விரைவா இன்னைக்கு தொடங்குறாங்கன்னா அவங்க அரசியல் களத்துல நல்லது கெட்டது அனைத்தையும் ஜெயலலிதா அம்மாவோடு இணைந்து அரசியல் களத்திலே பணியாற்றிய முழுமையாக இயக்குனவர் அதிமுகவே அந்த ஆட்சியையும். அதுல என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு? அவங்க எப்படியாவது எல்லாரும் ஒருங்கிணைத்து அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியை அழித்து விடக்கூடாது, இந்த கட்சியை ஒளிந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்துல அவங்க கருதுறாங்க. சுயநலவாதிகள் பெருகிட்டாங்க, நன்றி கெட்டவர்கள் பெருகிட்டாங்க. நாங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜானகி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி கட்சியை நடத்தும் போது, ஆட்சி நடத்தும் போது பெரிய ஆளுமைகள் ஆரம்பிக்கிறப்ப நாவலர், காளிமுத்து, ராகவானந்தம் போன்ற பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் அதிகமாக அங்க இருந்தாங்க. ஆனா ஜானகி அம்மையார் அவர்கள் யாருக்காவது ஒரு கவுன்சில் சீட் வாங்கி கொடுத்துருப்பாங்களா? கிடையாது. எம்ஜிஆருடைய மனைவி அவங்க. அவங்க அரசு எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல கருதோ யாருக்கும் பரிந்துரை கூட பண்ணதில்லை. எந்த எம்எல்ஏ வேட்பாளருக்கோ எம்பி வேட்பாளருக்கோ அரசு வேலை வாய்ப்புக்கோ அவங்க பரிந்துரையே பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வரலாறு அவங்கனால யாரும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. ஆனா அனைவரும் எம்ஜிஆருடைய துணைவியார் அப்படின்றதுக்காக நன்றியோடு இத்தனை ஆளுமையில் அவங்க பின்னாடி நின்றாங்க. ஆனால் நம்முடைய சின்னம்மா அவர்கள் ஆயிரக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆயிரக்கணக்கான நாடாளுமன்ற ராஜ்யசபை மக்களை உறுப்பினர் உருவாக்கிறார், வாரிய தலைவர் உருவாக்கி இருக்கிறார், பல டெண்டர் பார்ட்டியில் உருவாக்கிறாங்க. டிடிவிக்குல என்ன அரசியல்? சின்னம்மாவுடைய சகோதரி மகன்றது தவிர ஒரு துரும்ப பொது வாழ்க்கையில் எடுத்து போட்டு போற ஒரு துரும்ப பொது வாழ்க்கையில என்னன்னு தெரியுமா டிடிவிக்கு? ஆனா அன்னைக்கு எந்த ஒரு கவுன்சில் சீட்டு கூட கிடைக்காத ஜானகியம்மாவுக்கு அவ்வளவு பேரும் நன்றியோட 97 எம்எல்ஏக்கள் இவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சின்னம்மா இவ்வளவு பேரை உருவாக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் எம்பி, ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு வாரிய தலைவர், எத்தனை கோடீஸ்வரிகள் உருவாக்குனாங்க. ஒரு ஆள் இல்லை. அவங்க எல்லாம் இல்லைன்னு கூட ஒரு இருக்கட்டும். டிடிவின்ற தன் சகோதரி மகன் 10 வயதுல இருந்து போயஸ் காலில் இவங்க தான் வளர்த்தாங்க. அவங்க அடையாளமாக இந்த ஒரு கட்சியை தொடங்கிட்டு அவங்களுக்கு பச்சை துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி கூட திடீர் பங்காளின்னு கூட்டு சேர்றீங்களே, அப்ப இவ்வளவு பேர் துரோகத்தோட உங்க துரோகம் தான் நம்பர் 1 துரோகம். டிடிவி சின்னமாக்கு செஞ்ச துரோகம். டிடிவி சின்னமாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நான் ஏற்கனவே பல பேட்டியில சொல்லியிருக்கிறேன். சசிகலா அவர்கள், சின்னம்மா அவர்கள் அரசியல்ல ஜாதி அரசியல் அவங்க பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அவங்க தனபாலவே ஒரு தடவை முதலமைச்சராக நினைச்சாங்க, சபாநாயகர் இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஜாதி நினைச்சு அவங்க நினைச்சிருந்தா வந்திருக்க முடியுமா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கொங்கு பகுதியில் அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு, சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து போராடிய மக்களுக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சி சுப்பிரமணியமே காமராஜர் எடுத்து காங்கிரஸ் போட்டி போட்டார், முதலமைச்சர் பதவி கிடைக்கல. அவ்வளவு பெரிய போராட்டம், சி சுப்பிரமணியம் நடத்துற போராட்டத்துக்கு கூட அங்க கிடைக்காத பதவிய சின்னம்மா அவர்கள் அந்த கொங்கு மண்டல பகுதிக்கு தூக்கி கொடுத்தாங்க. அவங்க சாதி அரசியல் பண்ணல. ஆனா மக்களின் உணர்வு எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு தீராத கோபம் முக்குளத்தூர் மக்கள்கிட்ட இருக்கு. எப்படி இருக்கு?
இந்த கட்சியை 35 ஆண்டுகள் சின்னம்மாவுக்காக தியாகம் பண்ணி நடத்தி 4 ஆண்டுகள் சிறையில் இருந்து திரும்ப வந்து அமைதி காத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்றார் எடப்பாடி பழனிசாமி. ஒரே காரணம், பேர் அன்பும் பெரும் கோபமும் கொண்ட ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு காரணத்துக்காகவா? அந்த ஒரு காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தால் பெரும் கோபமும் பேரன்பும் கொண்ட பூர்வ குடிமக்களான முக்குலத்தோர் நாங்கள் அதற்காகவே சின்னம்மாவை ஆதரிப்போம் சொல்லிதான் டிடிவி தொடங்கின கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு விழுந்தது. அதை டிடிவி மறந்துட்டீங்க. தவறான கணக்கு போட்டு பாஜக அவங்களோட கூட்டிச்சது. அதே போன்று ஓபிஎஸ் 4 ஆண்டு காலம் அவர் இல்லாம ஆட்சி நடத்திருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு துரோகம். இப்ப நீங்க எதிரி யார் துரோகி யாருன்றது எடப்பாடி டிடிவி ஒரு முடிவுக்கு வரணும். அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் கூட எதிரியா இருந்தவன் ஆங்கிலேயர், அவனை எதிர்த்துதான் சுதந்திர போராட்டத்தில் போராடணும். எதிரி வந்து ஒருத்தன் தான் இருப்பான், நேரம் டிக்ளேர் பண்ணிடுவான், நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருவேன் தான் எதிரின்னு. துரோகி அடையாளமே தெரியாது. நம்ம கூடயே சாப்பிடுவான், நம்ம கூடயே தூங்குவான், நம்ம கூடயே இருப்பான். பல பேர் அது மாதிரி இருப்பான். நம்ம மாதிரியே வேஷ்டி கட்டுவான், நம்ம மாதிரியே கொடி பிடிப்பான், நம்ம கொடுத்த சாப்பாடு சாப்பிடுவான், நம்ம கூட வீடு வாங்குவான், நம்ம கொடுத்த காசுல எல்லாம் செய்வான். ஆனா நம்ம தூங்கும்போது பெரிய கல்லை தூக்கி மண்டையில போட்டு போயிடுவான். அவன் தான் துரோகி. அதான் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணது. பதவி கொடுத்தால காலில் விழுந்து ஊர்ந்து சென்று தானே பதவி வாங்கின. உன்னை மாதிரி ஓபிஎஸ் நினைச்சிருந்தா அம்மாட்ட பதவி கொடுக்கணும் அன்னைக்கே குழப்பம் வந்திருக்கும்ல. அம்மா சிறைக்கு போகும்போது ஓபிஎஸ் கிட்ட அதான் பரதன்னு சொன்னார். இன்னைக்கு சொல்றாரு துரோகி துரோகனர் என்னமோ சொல்றாரு. நம்ம டிடிவி சொல்றாரு, ஏதோ வசனம் பேசுறாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்ப நடக்கிற போர் வந்து எம்ஜிஆரா கலைஞரான்ற போர் இல்லை. இப்ப நடக்கிற போர் வந்து கலைஞரா ஜெயலலிதா அம்மாவுன்ற போர் கிடையாது. இப்ப நடக்கிற போர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலினா எடப்பாடியான்னு கிடையாது. எதிர்கட்சி தலைவர் சார், அவர் உதிரி கட்சியோட இருக்கட்டும். நடக்கிற போர் திராவிட இயக்க சித்தாந்தம், பெரியார் அம்பேத்கர் அண்ணா கொள்கைக்கு மனித விரோதத்துக்கு நடக்கிற பாஜக சித்தாந்தத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான போர். படிப்பு கல்வி நாம வேண்டும் என்று சொல்லுகிறோம், கல்வி வேண்டாம் என்று சொல்லுகிறவனுக்கும் கல்வி வேண்டும் என்று சொல்லுகிறவனுக்கும் நடக்கிற போர். சுயமரியாதை வேண்டும் என்று சொல்ற திராவிட இயக்கத்துக்கும் சுயமரியாதை அற்றவன் வேணும் அப்படின்னு சொல்ற, சுயமரியாதை வேண்டான்னு சொல்ற பாஜகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் நடக்கிற போர். இந்த மண்ணிற்கு எதிரானவன் பாஜக, நம் மொழிக்கு எதிரானவன், மக்களுக்கு எதிரானவன். அவனுக்கும் இந்த மண்ணை பக்குவப்படுத்திய திராவிட இயக்கத்துக்கு நடக்கிற போர். இந்த போர்ல யார் ஆதரிக்கணும்? டிடிவி வரலாறு தெரியுமா? எட்டப்பன் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பங்காளி. துரோகி எங்க இருந்து வருவான்? கூட இருந்தேதான் வருவான். எதிரி அழிப்பதற்கு நேரம் வர்றதுக்கு முன்னாடி காட்டி கொடுத்தவன் யார்? எட்டப்பன். நம்முடைய மருது சகோதரரை காட்டி கொடுத்தவன் யார்? உடையனத்தவன். அவர் யார்? ஆங்கிலேயனா? அவன் உடன் பங்காளி. அதனால இன்றைக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் சங்கிகளுக்கு, சனாதன கும்பலுக்கு, பாஜக கும்பலுக்கு, ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தை காட்டி கொடுக்கக்கூடிய நடமாடும் எட்டப்பன் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பாஜக கூட்டத்திற்கு, காவி கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் காட்டி கொடுக்கிற நடமாடும் உடையனத்தேவன் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல முடியும். சசிகலாவுக்கு மட்டும், சின்னமாவுக்கு மட்டும் அவங்க காட்டி கொடுக்கல. எதிரி யாருன்றதை டிடிவி பேச தயாரா? அதிமுக திமுக பெரிய வேறுபாடு கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்தவர், திமுகவின் பொருளாளர், சிறுசேமிப்பு துணைத் தலைவர். அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை இருக்கும் கூட கலைஞர் எழுதினார். என் ஆர்வ நண்பர் எம்ஜிஆர்
40 ஆண்டு கால நட்பு தலை தோங்கி நிற்கிறது, 12 ஆண்டு கால பகை பனி போல் மறைந்து முரசொல்ல கலைஞர். வரலாறு டிடிவிக்கு தெரியுமா? கே கிருஷ்ணசாமி எம்ஜிஆர் உட்கார வைத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆணையிடுங்கள், எனக்கு நான் நேராக சென்று கோபாலபுரத்தில் இருக்கிற கருணாநிதியின் தலையை சீவி கொண்டு வந்து உங்கள் காலடியில் வைப்பேன்னு சொன்னாரு. எம்ஜிஆர் அப்படியே சட்டையை பிடிச்சி கே கிருஷ்ணசாமி மேடையில் இழுத்து மன்னிப்பு கேள் என் நண்பர் கருணாநிதி, மன்னிப்பு கேட்க வைத்தார். அதை போன்று திமுக வன்னை ஸ்டெல்லா மிகப்பெரிய பேச்சாளர். அவர் எம்ஜிஆர் என்ற தெருவில் பொதுக்கூட்டம் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எல்லாம் எந்திரிச்சு இரங்கல் கூட்டம் இன்னைக்குன்னு சொன்னாங்க. அந்த அம்மா மேடையில் என்னன்னு கேட்டாங்க, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவங்க பேர்ல முதலமைச்சர் எம்ஜிஆர் அப்ப பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்ப எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு, அதனால இரங்கல் தீர்மானம் சொன்னாங்க. கட்சியை விட்டு கலைஞர் வன்னை ஸ்டெல்லாவை நீக்கினார். இது வரலாறு. அது மட்டுமல்ல, டிடிவி தினகரனுக்கு தெரியுமா, பிஜு பட்நாயக் இன்னைக்கு ஒடிசா முதலமைச்சராக இருந்தாரு, நவீன் பட்நாயக் உடைய அப்பா பிஜு பட்நாயக் எம்ஜிஆரையும் கலைஞர் அவர்களையும் சென்னை சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார வச்சு நேருக்கு நேரம் பேச வச்சு அதிமுக திமுக ஒருங்கிணைக்க வேணும்னு சொன்னாங்க. கட்சிக்கு தலைவர் கலைஞர் இருக்கட்டும், முதலமைச்சராக கூட இருக்கட்டும் எம்ஜிஆர் சொன்னார். கடைசியில் ஒரு சின்ன அந்த பேச்சுவார்த்தை முடிவு ஏற்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக அடிக்கிற கூத்து, இன்னைக்கு பாஜகவுடைய பாசிச அரசியல் எதிர்காலத்தில் அதிமுக திமுக ரெண்டும் இணைய வேண்டிய காலகட்டம் வரும். பாஜகவுடைய அராஜகத்தால், பாஜகவுடைய கொள்கை மூர்க்கத்தனமாக இங்கே திணிக்க நினைக்கிற காரணத்தால் எதிர்காலத்தில் பிஜு பட்நாயக் அன்றைக்கு தொடங்கி வைத்த அந்த இணைப்பு எதிர்காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் காலத்தில் நடக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பாஜக கூட்டணி ஆதரிக்கிறதுக்கு டிடிவி பொதுமக்கள் மத்தியில் வாக்கு கேட்டு வரும்போது நியாயம் சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு முக்கியமானவர் சொன்னார், சென்னை பெங்களூர் சிறையில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் சில வழக்குகளில், கொலை வழக்குகள் மற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரகாரத்தில் இருந்தாங்க. சின்னம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்டு அந்த சிறைக்கு வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த கைதிகள் இருந்த அறைய 10 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் உங்களை எட்டப்பன்னு சொல்றது காரணம் தான். நீங்க யாரை எதிர்க்க வேண்டிய கட்டம்? தண்டனை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக 10 நாளைக்கு முன்பாக பரப்பன அக்ரகாரத்தில் இங்கே ஒரு விஐபி வருகிறார் என்று சொல்லி அங்கே இருந்த பெண் கைதிகளை வேற இடத்துக்கு மாற்றி அங்கே ஒயிட் வாஷ் வெள்ளையடிச்சிருக்கிறாங்க. அப்ப திட்டமிட்ட சதி நடத்தினது திராவிட முன்னேற்ற கழகமா, ஸ்டாலினா, மோடியா, அமித்ஷாவா? டிடிவி தினகரன் யாரை எதிர்க்கணும்? நீங்க சொல்ற மாதிரி பங்காளி சண்டை திமுக அதிமுக தான். பெரிய 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 கொள்கை சண்டை கிடையாது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும். நான் ஊழலை அழித்து வெளியே வருகிறேன் என்று தான் எம்ஜிஆர் வந்தார், கணக்கு கேட்டு வெளியே வந்தார். ஆனா அதிமுக வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ்டி சோமசுந்தரா எம்ஜிஆர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாரு. நமது கலவூர் கட்சி ஆரம்பிச்சாரு, மறுக்க முடியுமா டிடிவி தினகரன்? ஊழல் குற்றச்சாட்டு இந்தியாவில் எல்லா கட்சி மேலே உண்டு. எம்ஜிஆர் ஊழலுக்காக, ஊழலை எழுப்பதற்காக கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் அமைச்சர்கள் இந்த மூத்த தலைவர் எஸ்டி சோமசுந்தரம் நமது கலவூர் தொடங்கி எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். எரிசாராய வழக்கு, பால்டிகா பல்கேரியா கப்பல் பெற ஊழல் யார் சொன்னா? எம்ஜிஆர் மேல. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த சின்னம்மா மேல ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. பொதுச் செயலாளர் இருந்த அம்மா மேல ஊழல் வழக்கு. நான் திமுகவில் பிறந்தவன், ஆனா அதிமுகவை நேசித்தவன். சில காரணங்களுக்காக உள்ளூர் கோபதாபத்துல நாங்கெல்லாம் வெளியேறிப்போமே தவிர அதிமுகவும் திராவிட இயக்கம் போல் திமுக போல் இருக்கணும்னு விரும்புறவன். ஆனா ஒரு உண்மையை சொல்ல வேண்டும்டா, இன்னைக்கு வரைக்கும் திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏ யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? டிடி பதில் சொல்லு. அதனால பெரிய அதிமுக திமுக பெரிய வேறு எம்ஜிஆர் உருவாக்குற நோக்கம் எல்லாம் மாறி போச்சு. எம்ஜிஆர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எஸ்டிஎஸ் சொன்னார்ல.
நிரூபிக்க முடியல. கலைஞர் மேல சர்க்கார் எவ்வளவு சொல்றாங்க, நிரூபிக்க முடியல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எம்ஜிஆர் போனார். எம்ஜிஆர் பிரியமாக வளர்த்த இயக்கம் திமுக, எம்ஜிஆரை வளர்த்தது திமுக. அதனால ஓ பன்னீர்செல்வமோ நீங்க சொல்ற மாதிரி சின்னமாவோ திமுகவை ஆதரிக்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விடல. அது ஒரு பெரிய தவறு இல்ல. ஆனா எதுக்க வேண்டியது யார்? மிகப்பெரிய அதிமுக என்ற கட்சி சின்னமா கைக்கு வந்துருச்சு. அம்மா மறைவுக்கு பின்னாடி கூவத்தூரை நீங்க தான் இருந்து நடத்துறீங்க. மிகப்பெரிய ஆளுமையா சின்னமா உருவெடுத்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளராக. இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருக்குது. நாடாளுமன்றத்தில் 53 எம்எல்ஏ எம்பிக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு கவர்னரை வரவிடாம சின்னமாவு முதலமைச்சராக தேர்வு செய்யறதுக்கு பின்பாக பதவியேற்க ஒரு நாள் கூட பதவியேற்க கூடாது என்று கங்கணம் கட்டியது திராவிட முன்னேற்ற கழகமா? துரோகி எடப்பாடி, துரோகி யாரு? மோடியா ஸ்டாலினா? திமுக எதிரி, ஆனா துரோகி யார்? மோடி. அந்த துரோகியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நாங்க புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி வெக்கமா இல்ல? உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்லையா? இப்படி திடீர் அவங்க தான் சாம்பார் வச்சது சின்னம்மா அதிமுக சாம்பாரை. நீங்க அந்த சாம்பாருக்குள்ள கருவாட்டு குழம்பு ஊத்துனது தானே டிடிவி எடப்பாடி பழனிசாமி. சாம்பாரை கருவாட்டு சாம்பார் ஆக்குனது யாரு? டிடிவிய எடப்பாடி தானே. எப்படி நீங்க கருவாட்டு சாம்பாரா மாறினீங்க? அம்மாவுக்கு பின்னாடி சாம்பார அதிமுக சாம்பார அது பழைய சாம்பார் சுட வச்சு அதை சிறப்பா கொண்டு வந்தது சின்னம்மா. அந்த சாம்பாருக்குள்ள கருவாட்டு குழம்பு ஊத்துனவங்க நீங்க தானப்பா. நீங்க எப்படி திடீர்னு ஒரு கட்சி உருவாகி வரும் அவங்க தனி கட்சி தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க மிகப்பெரிய ஆப்பு டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்க போறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண பிஜேபி இந்த மண்ணில் கவ போகுது, மண்ணை கவ போகுது. இது மட்டும் அவங்க வீடு எனக்கு தெரியுது. ஓபிஎஸ் திமுக சேர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவர் திமுகவை ஆதரிக்கலாம். ஆதரிப்புல இருந்து தப்பும் இல்லை. என்ன தவறு இருக்கு? கடைசி வரைக்கும் பிஜேபி கூட்டணியில வச்சிருந்து கழுத்தறுத்த ஓபிஎஸ்க்கு ஒரு சுயமரியாதை வேணுமா வேணாமா? இதுக்கு மேற்கொண்டு அவர் இன்னும் என்டிஏ கூட்டணிக்கு போறேன்னு சொன்னா எழுதி போட்டுருவார். சுயமரியாதை அற்ற மனிதர் யார் தமிழ்நாட்டில் அவர் எழுதி போட்டுருவார். ஏன்னா பிஜேபி கூட்டணி விலகிறேன்றாரு, திரும்ப போய் டெல்லியில போய் சந்திச்சாரு, இப்ப வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காரு. மானமுள்ளவன் திராவிட இயக்கத்தில் இருக்கிற பன்னீர்செல்வம் யார்? சரி, ஏற்றி பன்னீர்செல்வம் பேர உங்க அப்பா வச்சிருக்கிறாரு. திராவிட நாடு கேட்டு விமான விபத்தில் இறந்தவர் சரியேட்டி பன்னீர்செல்வம், திராவிட இயக்கத்துடைய பன்னீர்செல்வம். உங்க அப்பா அந்த பேர் வச்சிருக்காரு, திராவிட இயக்க உணர்வாளர். அந்த பேர் சுயமரியாதை வீரன் சரியேட்டி பன்னீர்செல்வம் பேரை வச்சிருக்கிற நீங்க சுயமரியாதையோட வாழணும்னா திமுகவை ஆதரிக்கணும். திமுக யாரையும் வாழ வேணான்னு சொல்லல. ஆள வேண்டியது யாருன்றதை திமுக நிர்ணயம் பண்ணது. தமிழ் மக்களுக்காக 75 ஆண்டுகள் திமுக என்ன ஊழல் குற்றச்சாட்டுல யார் தண்டிக்கப்பட்டிருக்கா? கனிமொழி ராஜா மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க, விடுதலை ஆயிட்டாங்கல்ல. ஊழல் குற்றச்சாட்டு ஒண்ணுக்காக தானே திமுக அதிமுக பிரிஞ்சிச்சு. டிடிவி தினகரன் ஊழல் தானே, ஊழல்னால தானே நீங்க போய் கொத்தடிமையா மண்டிட்டு கிடக்குறீங்க பிஜேபியில. எடப்பாடி பழனிசாமி ஊழல்னால தானே மண்டிட்டு கிடக்குறீங்க. இன்னைக்கு தைரியமா திராவிட மாடல் தளபதி பேசுறாருல்ல. அதனால நீங்க எதுக்க வேண்டிய சக்தி துரோகியை வீழ்த்தணும். திமுக அதிமுக எதிராக இருந்தாலும் இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஆற்றிருக்கு. அப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. சின்னமா அதிமுக ஒருங்கிணைப்பாங்க. எப்படி ஒருங்கிணைப்பாங்கன்னு கேட்டா அவங்க தனி கட்சி தொடங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கமுதியில அவங்க யாரோட கூட்டு சேர போறாங்க என்னன்றத சொல்ல முடியாது. ஆனால் டிடிவி தினகரன் நிற்பாற்ற வேட்பாளர் அவங்களுக்கு எடப்பாடி பிரிவில் அதிமுக துரோகம் பண்ண, பச்சை துரோகம் பண்ண நடமாடும் எட்டப்பிந்திரியில் இருக்குன்னு ஒருத்தர் நடமாடிட்டு இருக்கேன் சவுத்துல, ஊத்தவாய் உதயகுமார். இவங்களுக்கெல்லாம் சரியான ஆப்பு வைக்கிற வேட்பாளரை இறக்குவாங்க. அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்ட ரீதியா தற்காலிகமாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் செல்லும்.
ஒருங்கிணைப்பாளர் ஒரு பன்னீர்செல்வம் செல்லாது. இப்ப இருக்கிற பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியா நான் பேசுறேன். அதிமுக விதி 42 அடிப்படையில் இன்றைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தான், சின்னம்மா தான். உங்க ஆட்டம், டிடிவி ஆட்டம், எடப்பாடி ஆட்டம்லாம் 2026 தேர்தலில் முகவரியற்று போவீங்க, எழுதி வச்சுக்கிறோங்க. அவங்க 234 தொகுதியிலையும் யாரோட கூட்டு சேர போறாங்கன்றது ரகசியம். ஒரு வலுவான சக்தியோட கூட்டு சேர போறாங்க. அவங்க வெற்றி பெறுவாங்களா அது சொல்ல முடியாது. ஆனா யாரை வெற்றி பெறுவாங்க? நிச்சயமாக டிடிவியை விட, எடப்பாடியை விட ஒரு 20 எம்எல்ஏக்கள், 15 எம்எல்ஏக்கள் சின்னமா ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர் அதிமுகவை இந்த மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார போறாங்க. எடப்பாடியும் டிடிவியும் 0. அதிமுக எங்க போகும்? துரோகிகள் கையிடமிருந்து, டிடிவியிடமிருந்தும் எடப்பாடியிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை பொதுச் செயலராக ஒருங்கிணைந்த அதிமுகவை சின்னமா நடத்துவார் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்களுடைய அரசியல் கணக்குல அவங்க தான் அதிமுகவுக்கு அடையாளமா ஒரு 20 சீட்டு பிடிக்க போறாங்க. அவங்க தனி கட்சி தொடங்குவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க ஏன்னா சிவில் வழக்கு இருக்கு. அது மாதிரி ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க மாட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. திராவிட கருத்தியலாளர்கள் வரவேற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற போர் திராவிட கருத்தியலுக்கு RSS சித்தாந்தத்துக்கு தான். RSS சித்தாந்தத்தை வீழ்த்தணும். இந்த மண்ணுக்கு உதவாத சித்தாந்தம் அப்படின்னு வரும்போது 2 பேருமே சிவில் வழக்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கு கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கு. 2வது தனி கட்சி 2 பேரும் தொடங்கியாச்சுன்னா ஒரு அதிமுக உரிமை மீட்பு கழகம் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்துல நிக்கலாம். நின்றால் வரவேற்கத்தக்கது. அதான் வரலாற்று பெருமை. திமுக ஒன்னும் யாரையும் அழிக்கல. அதிமுகவை இன்றைக்கு வரைக்கும் நேசக்கரம் கூப்பிட்டு பார்க்கக்கூடிய இயக்கம் திமுக தான். உடனாடு கொலை வழக்கை கையில் எடுத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி ட்ரௌசரோட சேலம் சிறையில ஸ்டாலின் நினைச்சிருந்தா முதலமைச்சர் உள்ள தள்ளியிருக்க முடியும். ஆனா எங்களுக்கு வருத்தம். முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கை துரிதப்படுத்தி அனைத்து அமைச்சர்களையும் சிறையில திமுக நினைச்சதான் செய்ய முடியும். சகோதர பாசத்தால் மறப்போம் மன்னிப்போம் தளபதி ஸ்டாலின் விட்டுருக்காரு. அப்ப துரோகம் பண்ணது யார்? அதிமுகவை இத்தனை சுக்குநீராக உடைச்சது யார்? அதிமுக தொண்டனுக்கு தெரியும். அதிமுக தொண்டன் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாரா, சின்னமான பாடுற வேட்பாளருக்கு ஓட்டு போடுவானா, திமுக ஓட்டு போடுவானா? திமுக தான் நம்பர் 1. துரோகத்தை வீழ்த்துவதற்கு, எடப்பாடியை வீழ்த்துவதற்கு, டிடிவி வீழ்த்துவதற்கு சின்னமா நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. அவங்கதான் எதிர்கட்சியா வருவாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதிமுக 234 தொகுதி 3வது இடத்துக்கு தள்ளப்படும். இதுக்கான சூழ்நிலையை வகுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதனால டிடிவி தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை மாசம் உருவாச்சு? மூப்பனார் டெல்லியிலிருந்து வந்தாரு, உடனே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குனார். வெற்றி பெறலையா? என்ன 3 மாசம் கால அவகாசம்? அவங்க புது கட்சி தொடங்கல. அவங்க புதுசா சாம்பார் வைக்கல, புதுசா இட்லி வைக்கல. அவங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டு தான் ஆயிரக்கணக்கான பேர் எம்எல்ஏ ஆனா. நீங்களே முகவரி டிடிவிக்கு. அதனால நீங்க தான் கருவாட்டு சாம்பார் வச்சிருக்கீங்க, நார போறீங்க. அதனால ஓபிஎஸ் சின்னமாவை திமுக பி டீம் சொல்றதுனால மக்கள் ஒன்றும் விரோதமா பார்க்க மாட்டாங்க. ஏண்டா அதிமுக இவ்வளவு தலைவர்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அதிமுக என்ற கட்சியை ஏன் மோடியால பஞ்சாயத்து பண்ணி உருவாக்க முடியலையா? இந்த கட்சி பெரிய கட்சி அதிமுக இருந்தா அவங்க வர முடியாது. இப்ப நடக்கிற போர் என்னன்னு கேட்டா பிஜேபி அதிமுகவை அழித்து அந்த இடத்துக்கு வர நினைக்குது. இதை அதிமுக தொண்டர்கள் உணரணும். அதனால டிடிவிக்கு தெற்கு சீமையில் டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சரிவை. அவர் நிறுத்துற வேட்பாளர்கள் ஜாமீன் தொகையை இழப்பார்கள். சின்னமா நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள், நான் ஒரு வியூகம் தான் சொல்றேன், நிச்சயமாக அவங்க தான் அதிமுக மரியாதையை காப்பாற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினராக 2026 நுழைவார்கள். நன்றி சார். நன்றி.